பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இயேசு எரிகோ என்ற பட்டணத்தின் வழியாய் கடந்து போகும் பொழுது ஒரு மனிதனை ஆண்டவர் சந்திக்கிறார். சகேயு என்ற ஒரு மனிதன். இவன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தான் தெரியுமா? பெரிய ஒரு பதவியில் இருந்தது உண்மைதான், பெரிய செல்வந்தனாக இருந்தது உண்மைதான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் அடுத்த பகுதியை பார்த்தால் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவன், அந்த ஊர் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவன், இவன் பாவி என்று ஒதுக்கி தள்ளப்பட்டவன். அவன் வரியை வசூலித்து, அந்த நாட்களிலே ரோமர்கள் ஆட்சி செய்து வந்தபடியால் எப்படி இந்தியா வெள்ளையர்களுக்கு ஒரு காலத்தில் அடிமையாக இருந்ததோ அதே போல இஸ்ரவேல் தேசம் ரோமர்களுக்கு அடிமையாக இருந்தது. ரோம சாம்ராஜ்யம் உலகத்தின் பல பகுதிகளை ஆளுகை செய்தது. ஆகவே அவன் வரி வசூலித்து ரோம அரசாங்கத்துக்கு செலுத்திக் கொண்டு வந்தான். ஆகவே ஜனங்கள் அவனை விரோதித்தார்கள். இவன் அநியாயமாய் நம்மிடத்தில் வரி வாங்குகிறான், ஏமாற்றுகிறான் என்று சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவனை பாவி என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அவன் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன். அவனோடு யாரும் பேசுவதில்லை, அவன் வீட்டுக்கு யாரும் போவது இல்லை, அவனிடத்தில் யாரும் அன்பு காட்டுவது இல்லை. இவன் பாவி என்று புறக்கணித்தார்கள். ஆகவே தான் இயேசு அவன் வீட்டுக்கு வருகிறேன் என்று போகும் பொழுது கூட 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இவர் பாவியான மனிதன் வீட்டுக்கு போகிறாரே என்று முறுமுறுத்தார்கள். நாங்களே இவன் வீட்டுக்கு போக மாட்டோம், இவர் பாவியான மனிதன், சமுதாயத்தை கொள்ளையடிக்கிறவன், ஏமாற்றுகிறவன், இவன் வீட்டுக்கு நாங்களே போக மாட்டோம். இயேசு இறைவன் என்று சொல்லுகிறார், அவர் எப்படி இவன் வீட்டுக்கு போகலாம் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவு சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவன், பாவி என்று புறக்கணிக்கப்பட்டவன். ஆனால் புறக்கணிக்கப்பட்ட அவனை இயேசு கிறிஸ்து நேசித்தார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். நீங்கள் மதுபானம் குடித்து பாவத்திற்கு அடிமைப்பட்டபடியால் சிலர் சொல்லுவார்கள், என் மனைவியை என்னை மதிப்பதில்லை, என் மனைவியை என்னை நேசிப்பது இல்லை. இந்த பாவத்தின் நிமித்தமாய் வீட்டுக்குள்ளே ஒரு புறக்கணிப்பு, சமுதாயத்திலே புறக்கணிப்பு, உறவினர்கள் யாரும் என்னை எந்த விசேஷத்திற்கும் கூப்பிடுவது இல்லை. பாவத்தின் நிமித்தமாய் ஒரு மதுபான பழக்கம், ஒரு தவறான தொடர்பு, ஏதோ ஒரு பாவ காரியத்தின் நிமித்தம் உலகம் உங்களை புறக்கணித்திருக்கலாம். நீ பாவி என்று குற்றப்படுத்தி கொண்டிருக்கலாம், உங்களை ஒதுக்கி தள்ளி கொண்டிருக்கலாம். புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே, என்னை நேசிக்க யார் இருக்கிறாள் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். வானத்தை பூமியை உண்டாக்கின ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களை தேடி இந்த நாளில் உங்களை சந்திக்க இங்கே வந்திருக்கிறார். அவர் உங்கள் மீது அன்புள்ளவர். மத்தேயு 11:28 வாசித்து பாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் யாரா இருக்கலாம், ஒரு பாரம் சுமந்து பாவத்தின் பாரத்தை சுமந்து இளைத்து போன நிலைமையில் கலங்கி நிற்கிறீர்களா? நீங்கள் யாராயிருந்தாலும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். யோவான் 6:37 வாசிக்கும் பொழுது, என்னிடத்திலே வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ள மாட்டேன், நீ பாவி என்று புறம்பே தள்ள மாட்டேன், உன்னிடத்தில் இந்த அசுத்தம் இருக்கிறது என்று புறம்பே தள்ள மாட்டேன் என் ஆண்டவர் சொல்லுகிறார். யாரையும் மன்னித்து அவருடைய வாழ்க்கையை மாற்றி பரிசுத்தப்படுத்துகிறவர் இயேசு. புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன், வேதனையில் மனசாட்சியிலே குத்துண்டவனாய் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருந்த ஒரு மனிதன், நான் பாவியாயிருக்கிறேன், எனக்கு அன்பு காட்ட யாருமில்லை என்றிருந்த மனிதன், இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் வீட்டுக்கு வருகிறேன். அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறான். ஒரு பெரிய ரட்சிப்பின் சந்தோஷம் உடைய வீட்டுக்கு வருகிறது. அதற்குத்தான் இயேசு வந்தார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கோயம்புத்தூர் சிறைச்சாலையிலிருந்து கடிதம் எனக்கு வந்தது. ராஜேந்திரன் என்கிற ஒரு நண்பர் எழுதியிருந்தார். சிறைச்சாலையிலிருந்து அங்குள்ள சிறைச்சாலை அதிகாரியுடைய அனுமதியோடு கடிதங்கள் அனுப்பப்பட முடியும். அந்த கடிதத்தை நான் வாசித்த போது, ராஜேந்திரன் என்கிற ஒரு நண்பர், கோயம்புத்தூர் சிறைச்சாலையில் இருக்கிறேன் என்று அவர் எழுதிவிட்டு, உங்களுடைய பத்திரிகையை யாரோ ஒருவர் சிறைச்சாலையில் கொண்டு வந்து கொடுத்தார்கள், அதை வாசித்து தான் உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்று எழுதி, ஐயா, இந்த ஜெயிலுக்குள் வரும்போது இயேசுவை பற்றி எனக்கு தெரியாது, இயேசுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, நான் கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவனும் அல்ல,
ஆனால் இந்த ஜெயிலில் வந்து இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் ஆகிவிட்டேன். அந்த வார்த்தை எழுதியிருந்தார், ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன். கிறிஸ்தவர்கள் கவனிக்கணும், ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ அனுபவத்தோடு வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த வாலிபன் அந்த வார்த்தை எழுதியிருந்தபடியால் இவனை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்குள் வந்தது. ஆகவே நானும் என்னுடைய மனைவியும் இந்த சிறைச்சாலையில் இருக்கிற அந்த வாலிபனை சந்திக்க கடந்து வந்தோம். அவனை அதுக்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டு அவனை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. இந்த பட்டணத்திலே தான் அவனை பார்த்தபோது அழகான ஒரு வாலிபன், நல்ல கலர், சௌந்தரியமான ஒரு வாலிபன். அவனுடைய முகத்தை பார்த்தாலே தெரிந்தது அவ்வளோ சௌந்தரியமாக. ஒரு 20-21 வயசு தான் இருக்கும். அவன்கிட்ட பேசும்போது, எப்படி நீ சிறைச்சாலைக்கு வந்தாய், என்ன குற்றம் செய்தாய், என்ன நடந்தது என்று கேட்டபோது அவன் சொன்னான், ஐயா, சீக்கிரமாய் பணக்காரன் ஆகணும்னு ஒரு ஆசை. ஒரு கிராமத்தை சார்ந்தவன், கிராமத்தில் உள்ள ஒரு வாலிபன். பண ஆசை வந்தது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது பாருங்க. திருடு, லஞ்சம், ஊழல் எல்லாத்துக்குமே காரணம் பண ஆசை தான். அந்த பண ஆசை இருக்கிறதே, அது ஒரு மனிதனை குழியிலே கொண்டு போய் தள்ளிவிடும். இந்த வாலிபனுக்குள்ள ஒரு ஆசை, சீக்கிரமாய் பணக்காரனாக வேண்டும். 4-5 வாலிபர்கள் சேர்ந்து ஆலோசித்தார்களாம். பணக்கார வீட்டுக்குள்ளே நுழைந்து கொள்ளையடித்தால், நம்ம கொள்ளை அடித்து கொண்டு வந்தால் பணக்காரனாகி விடலாம். ஆகவே திருடுவதற்கு தீர்மானம் பண்ணி முதலாக ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே திருடுவதற்கு நுழைந்திருக்கிறார்கள். அவங்க திருட போன இடத்துல அந்த வீட்டில் உள்ள வயதானவர் முழித்து விட்டார். அவங்களுக்கு யாரையும் கொலை செய்யணும், தாக்கணுன்ற எண்ணம் கிடையாது. திருட வேண்டும் என்று போனார்கள். ஆனால் அவர் விழித்து கொண்டபடியால் அங்கு ஏற்பட்ட கை கலப்பில் கொலை செய்கிற சூழ்நிலை வந்து விட்டார். ஒருவர் மரித்து விட்டார். ஆகவே பயந்து தப்பி ஓடினாலும் போலீசார்கள் ரொம்ப சீக்கிரத்தில் கண்டுபிடித்து கைது செய்து நீதிமன்றத்திலே நிறுத்தினார்கள். இப்பொழுது பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டு திருடன், கொலைகாரன் என்ற பழியோடு இப்பொழுது நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு விசாரணை கைதியாக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த சமயம் அவனுடைய உள்ள மனசாட்சி அவனை வாதித்தது. ஐயோ, இப்படி ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்து விட்டேனே, இனிமேல் சமுதாயமே என்னை திருடன் என்று சொல்லும், கொலைகாரன் என்று சொல்லும். என் பெற்றோர், என் குடும்பத்தார் தலை குனிந்து நிற்க வேண்டியது இருக்கும். ஒருவேளை நான் ஒரு விடுதலை பெற்ற ஊருக்கு போனால் கூட சமுதாயம் என்னை பார்த்து என்ன சொல்லும், இவன் ஒரு திருடன், ஒரு கொலைகாரன் என்றுதானே சொல்லும். இனிமேல் என் எதிர்காலம் என்ன? அவன் மனசாட்சி அவனை பாதித்தது. ஆகவே குற்ற மனசாட்சி உணர்த்தினபடியினால் ரொம்ப மனம் உடைந்து போனான். யாரும் அவனை பார்க்க விரும்பவில்லை. வீட்டார் எப்படி அவனை பார்க்க விரும்புவார்? இவ்வளவு பெரிய அவமானத்தை கொண்டு வந்து விட்டானே, இப்படி ஒரு பெரிய கேவலத்தை நம்முடைய குடும்பத்திற்கு கொண்டு வந்து விட்டானே என்று. ஆகவே சிறைச்சாலையிலே தனிமையாக உட்கார்ந்து அழுது கொண்டே இருப்பானா. இப்படி ஒரு பாவத்தை செய்து விட்டேனே, எல்லாராலும் நான் புறக்கணிக்கப்பட்டு விட்டேனே, ஒரு அவமானத்திற்குள் ஆகிவிட்டேனே, ஐயோ நான் பாவம் செய்து விட்டேனே. அதை நினைத்து அவன் அழுவானா, எனக்கு ஒரு விடுதலை இல்லையா என்று தனியாக உட்கார்ந்து அழுது கொண்டே இருப்பான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த நாட்களில் ஒரு ஊழியக்காரர் போய் ஜெயிலில் உள்ள அவங்க ஒரு ஆராதனை நடத்துவார். அப்படி ஒரு ஆராதனை நடக்கிறது. சில கைதிகள் அமர்ந்து பாட்டு பாடி கொண்டிருந்தார்கள். அந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணினார். இந்த வாலிபன் தூரத்தில் அமர்ந்து தனியாக உட்கார்ந்து வேதனைப்பட்ட போது அவர் என்ன பேசுகிறார், அவன் இந்த ஆலயத்துக்குள்ள அந்த ஆராதனை நடக்கிற இடத்திற்குள் போகவில்லை. தூரமாய் உட்கார்ந்து அவர் பேசுவதை கவனித்தான். அவர் சொன்னார், இயேசு பாவிகளை நேசிக்கிறவர், பாவங்களை மன்னிக்கிறவர், பாவத்தில் இந்த விடுதலை தருகிறவர். அதற்குத்தான் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அவர் மரித்தார் என்ற செய்தியை சொன்னபோது ஒரு வெளிச்சம் அவனுடைய உள்ளத்திலே தோன்ற ஆரம்பித்தார். என் பாவத்தை மன்னிக்கிறதற்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா? என் பாவத்தை மன்னித்து இந்த குற்ற மனசாட்சியில் இந்த விடுதலை தருவாரா? பாவியாக என்னை கூட அவர் ஏற்றுக்கொள்ளுவாரா? அந்த அன்பை குறித்து பேச பேச அவனுடைய உள்ளம் தொடப்பட்டார். அந்த ஊழியக்காரனிடத்திலே போனான். ஐயா, இந்த இயேசு என் பாவத்தை மன்னிப்பாரா? நான் ஒரு கொலைகார குற்றம் சாட்டப்பட்டு வந்திருக்கிறேன், ஒரு கள்ளனாக திருடனாய் வந்திருக்கிறேன், நிம்மதியே இல்லை, தூங்க முடியலை, என் பாவம் என்னை பாதிக்கிறது, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? இயேசுவின் அன்பை சொன்னபோது இயேசுவை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னபோது இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அவனுடைய உள்ளத்தில் இந்த பாவ பாரம் மாறினது, அந்த குற்ற மனசாட்சி மாறினது.
இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டார் என்கிற நிச்சயம், ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் வந்து விட்டது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பைபிளை வாசிக்க ஆரம்பித்தான், ஜெபிக்க ஆரம்பித்தான். அந்த வாலிபனை சந்தித்த போது, இப்போ எப்படி இருக்கிறீங்க? அவர் ரொம்ப மகிழ்ச்சியோட, முக மலர்ச்சியோடு சொன்னான், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சு என்னையும் அவர் நேசித்து ஏற்றுக்கொண்டாரு, அதை நினைத்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சரி, உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும், தீர்ப்பு எப்படி வரும் என்று நினைக்கிறாய்? அவன் சொன்னான், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஐயா. என்னை தூக்கில் போட்டாலும் சரி, ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் சரி, நான் செய்த பாவத்திற்கு நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ள நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னால் என் பாவத்தை இயேசு மன்னித்து விட்டார் என்கிற நிச்சயம், அந்த சந்தோஷம் எனக்குள் வந்துவிட்டது. இனிமேல் நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை மகிழ்ச்சியோடு நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சந்தோஷமாக அவன் சொன்னான். எப்படி ஒரு மனிதன் இப்படி ஒரு சந்தோஷமாய் சொல்ல முடியும்? அதுக்குத்தான் இயேசு வந்தார். மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு மெய்யான சமாதானத்தை கொடுத்து அவனை மகிழ பண்ணுவதற்காக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். மதத்தை ஸ்தாபிக்க இயேசு வரவில்லை, மத கொள்கைகளை சொல்லிவிட்டு போக இயேசு வரவில்லை. அவர் ரட்சிப்பதற்காக அவர் இந்த உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வரும் பொழுது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு சந்திக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை தலைகளாய் மாறுகிறாரு. இன்னைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார், உங்களை தேடி வந்திருக்கிறார். ஒருவேளை கொலை குற்றம் மாத்திரம் அல்ல, உங்களுடைய உள்ளத்தில் இருந்து புறப்படுகிற பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம், சண்டைகள், ஏதோ ஒரு பாவம், கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், மதுபான பழக்கம், வேசித்தனம், விபச்சாரம், லஞ்சம், ஊழல், அநியாய சம்பாத்தியம், கலப்படம் செய்வது, அநியாய சம்பாத்தியம் செய்வது, ஏதோ ஒரு பாவம் உங்களுடைய மனசாட்சியை வாதிக்கிறது, உங்களை குற்றப்படுத்துகிறது. என் பாவம் மன்னிக்கப்படுமா, விடுதலை கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இயேசு உங்களை இன்றைக்கு சந்திக்கிறார். இயேசுவே, என் பாவத்தை மன்னியும், என் உள்ளத்தில் வாரும் என்று கூப்பிட்டு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை தலைகளாய் மாறும். அதற்காகத்தான் இயேசு நம்மை சந்திப்பதற்காக வந்தார். அவர் புறக்கணிக்கப்பட்ட மனிதனை சந்தித்து அவனுடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்றினார்.